செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நிர்மலா தேவிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென அரசு தரப்பில் வாதிட்ட நிலையில் நிர்மலா தேவியின் வயது, குடும்பத்தை காரணம் காட்டி தண்டனை காலத்தை குறைத்து வழங்க வேண்டுமென அவர் தரப்பில் பதில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பகவதி அம்மாள் நிர்மலா தேவி மீது பதிவான 5 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தண்டனையை அறிவித்தார். பாலியல் துன்புறுத்தல் பிரிவின் கீழ் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும், கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வற்புறுத்துவது பிரிவின் கீழ் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. விபச்சார தடுப்பு சட்டத்தின் பிரிவு 5 கீழ் 5 வருடம் கடுங்காவல் தண்டனையும், பிரிவு 9 கீழ் 10 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்திய பிரிவில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி மொத்தமாக 2,42,000 அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டார். மொத்தமாக ஏக காலத்தில் நிர்மலா தேவி 10 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே கைதின் போது சிறையில் இருந்த காலத்தையும் தண்டனை காலத்தில் இருந்து கழித்துக் கொள்ளலாம் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மாணவிகளிடம் நிர்மலா தேவி பேசிய ஆடியோ வெளியானதும் பின்னணியில் முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பிருப்பதாக பேச்சு அடிபட்டது. ஆனால் 5 ஆண்டுகால விசாரணையில் வேறு யாருமே சிக்கவில்லை என்ற நிலையில் நிர்மலா தேவியை முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்போதைய தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், KP அன்பழகன் ஆகியோர் பெயரை சொல்லி நிர்மலா தேவி வழக்கில் புதிய சந்தேகத்தை உருவாக்கியுள்ளார் நிர்மலாவுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்த வழக்கறிஞர். அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை தப்பிப்பதற்காக அன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் SP ராஜேஷ் அவர்கள் நடத்திய விசாரணை கண்துடைப்பு விசாரணை. இந்த விசாரணையில் கவர்னரை தப்பிக்க வைக்கணும். ஏன்னா கவர்னரும் இந்த அம்மாவும் மேடையில் ஒன்றா இருந்த காட்சியெல்லாம் உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது. ஃபார்மலு கூட கவர்னரை விசாரிக்கல. அன்றைக்கு இருந்த துணைவேந்தர் செல்லத்துறை விசாரிக்கல. இந்த அம்மா தங்கும் போதெல்லாம் அங்கே காமராஜர் பல்கலைக்கழகம் தங்கு விடுதியில் தங்கிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் விசாரிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு நிர்மலா தேவியுடன் முடியவில்லை. இதுகுறித்து விளக்கமளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், வழக்கில் 2வது மற்றும் 3வது எதிரியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முருகன், கருப்பசாமியின் ஆசைக்காக தான் மாணவிகளை நிர்மலா தேவி பலிக்கடாவாக்க நினைத்ததாகவும், இந்த வழக்கில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமியை தவிர்த்து வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை எனவும் தெரிவித்தார். குற்றங்களை எங்களுடைய புலன் விசாரணையின்படி, அரசு தரப்பு புலன் விசாரணையின்படி குற்றங்களை செய்ய தூண்டியவர்கள், இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த போன்ற குற்றங்களில் உள்ள பரிச்சயங்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்பியவர்கள் 2வது மற்றும் 3வது எதிரியாகத்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. சாட்சிகளும் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். புலன் விசாரணையிலே அதற்கு மேற்கொண்டு மற்றவர்களை, முக்கியமானவர்களை குற்றச்சாட்டும் அளவிற்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லாமல் இருந்தது. தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்ததும் நிர்மலா தேவி மதுரை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.